திமுக, அதிமுக, தாவேக ஒண்ணு, அறியாதவங்க வாயில மண்ணு. முதல் கோணம் முற்றிலும் கோணம், ஆரம்பமே சரியில்லை. இதுவரையில இருந்த கட்சி யாருமே குதிரை பேர் அரசியலோட ஆரம்பிக்கல. அரசியல தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் திமுகவுக்கு இருந்த கெட்ட பெயர், திமுகவுக்கு இருந்த ஊழல் குற்றச்சாட்டு. தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் அதிமுக மீது இருந்த குற்றச்சாட்டு, அதிமுக மீது இருந்த ஊழல் குற்றச்சாட்டு. ஃபர்ஸ்ட் அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ என்ன மாற்றத்தை நீங்க போதிக்கிறீங்க? தயவு செய்து கர்ம வீரர் காமராஜரையும் இவர்களோட ஒப்பிடுவது அரசியல். ஐயா செங்கோட்டையன் என்பவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு வரலாறு மறந்து போயிருக்கும். வாச்சாத்தி வழக்காகட்டும், இல்லை அவர் மீதும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டதாக கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடந்தது. அவருமே ஒரு தேர்தல் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து. சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நன்றி சார். இப்போ இந்த 100 நாள் தாவேக ஆட்சி முடிஞ்சிருக்கு, 110 டேஸ். ஸோ இது அவங்க லஞ்சம் இல்லாம நாங்க இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? மேடம், அரசியல்ல பாத்தீங்கன்னா வாக்குறுதி, உத்தரவாதம், நம்பிக்கை என்பது எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கலாம். அது தப்பு இல்லை. அந்த வகையில லஞ்சம் இல்லாத ஒரு அரசை உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தாவேக தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதை மையமாக பிரச்சாரம் பண்ணி அவர் ஒரு ஆட்சி அமைச்சிருக்கார். அந்த விஷயத்தில் அவர் சொன்ன பிரச்சாரம் என்பது வரவேற்கத்தக்கது. ஒரு பத்திரிகையாளராகவோ ஒரு வழக்கறிஞராகவோ என்னை பொறுத்தவரையிலும் ஊழல், லஞ்சம் என்பது நாட்டில் தேவையில்லாத ஒன்று தான். தேவைன்றதை விட அது இருக்கவே கூடாது. பட் என்னன்னா உங்களோட சேர்க்கை, உங்களோட நீங்கள் யாரெல்லாம் சேர்த்துக்கிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் நடத்துக்கிறீங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் எனக்கு லஞ்சத்தின் மீது ஒரு பார்வை இருக்கு, ஊழலின் மீது ஒரு பார்வை இருக்கு. லஞ்சம்ன்றது எப்படின்னா, இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல தாசில்தார் வாங்குறது, ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ வாங்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வாங்குறது, அந்த மாதிரி நம்ம அதை பிரித்து பார்க்கலாம். அது லஞ்சம். ஊழல்ன்றது இந்த லஞ்சத்தை ஊக்குவிக்கிறதுக்கு பெருசாக அமைச்சர்கள் பண்ணுறது இல்லை, அது கோடிகளில் புரள்ற மாதிரி ஒரு விஷயம். இப்போ கான்ட்ராக்டர் கிட்ட இருந்து ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட்னா அதுக்கு ஒரு 10% 20% வாங்குறாங்கன்னா 20 கோடி ரூபா அதை ஊழலில் சேர்க்கலாம். இப்போ லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்னும் போது அது ஒரு சில சமிக்கைகள் வெளிப்படுத்துறாங்க. ஒரு சிலர் பயப்படுறாங்க வாங்குறதுக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை போய் விசாரிக்கிறாங்கன்ற மாதிரி அந்த சில காட்சிகள்லாம் பார்க்குறோம். அது வரவேற்கிறது. ஆனால் நீங்கள் குதிரை பேர் அரசியலே பண்ணிட்டீங்க. நீங்கள் அதாவது இதே சொல்ல போறீங்க இல்லை, எவ்வளோ நாள் அப்படின்றத விட இப்பதானே ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி சார் அப்ப அதிமுகலேருந்து இல்ல திமுகலேருந்து இந்த மாதிரி மாறவே இல்லை. அதை நம்ம எங்க இருந்து புரியறோம்னா, இப்போ சட்டம் படித்த ஒரு மாணவனா நான் ஒரு வழக்கறிஞரா அதை இன்னும் புரிதலா மக்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா இது எத்தனை வாட்டி வேணா சொல்லலாம், இந்த பிரச்சனை இருக்கிற வரலாம் சொல்லலாம். அதாவது 10வது அட்டவணையில் 10th ஷெட்யூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தேர்தல் விஷயங்கள் ஆகட்டும், தேர்தலுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் வருது, இல்லை ஒரு ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அதாவது ஒரு ஆட்சிக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம் இருக்கு, இல்லை என்றால் அவர்களுக்கு போதிய அளவுக்கு அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் இல்லை அப்படின்னா கட்சியினுடைய கொறடா, ஒரு கட்சியினுடைய கொறடா என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் தான் அந்த கட்சி நடக்கணும்ன்றது சட்ட விதி. இது திமுகவுக்கு ஒரு மாதிரி, அதிமுகவுக்கு ஒரு மாதிரி, தாவேகாக்குன்னு இல்லை. பட் இங்க என்ன நடந்திருக்குன்னா, தேர்தலுக்கு முந்தி கூட்டணி வைக்கல தாவேகா, தேர்தலுக்கு பின்னாடி கூட்டணி வச்சிருக்காங்க. இப்பொழுது காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தாவேகாக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அது குதிரை பேரத்துல வராது. அது ஜனநாயகப்படி சரி முறை. ஏன்னா அது கூட்டணி ஒப்பந்தம். தேர்தலுக்கு முன்னாடியும் கூட்டணி வைக்கலாம், தேர்தலுக்கு பின்னாடியும் கூட்டணி வைக்கலாம். ஸோ அதை நம்ம குறை சொல்லலை. ஆனால் அதிமுகவில் இருக்கிறவர்கள் கையெழுத்து, அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்கே வராம ராஜினாமா பண்றதுன்றது இதுவரை தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு வரலாறு இல்லை. அப்போ நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடக்குது. அது ஏன் நடக்குது? அவங்க இஷ்டப்பட்டு யாருக்காக பண்றாங்க அப்படின்றது தானே சார். இப்போ மனுதாக்கர் கொடுத்திருக்காரு. அது ஓகே, இஷ்டப்பட்டு ராஜினாமா பண்றாங்க. இப்ப என்னோட பார்வை என்னன்னா, தொட்டவன விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு. இப்போ கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஆகட்டும், இல்ல விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் ஆகட்டும், இவர்கள் மீது குட்கா ஊழல், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு, அதுக்கப்புறமா ஆத்து மணல் திருடினதா குற்றச்சாட்டு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது
இன்னும் வழக்கு- நிரூபிக்கப்படலன்றது தானே சார் அவங்களோட இல்ல, அதாவது வாதமா? நிரூபிக்கப்படலைன்றது உண்மைதான், வழக்குகள் இருக்கு. நான் என்ன போதுங்க. சொல்றேன்னா, ஒரு தூய ஆட்சி. இப்ப இவர் நிரூபிக்கப்படாமல் இருந்த பொழுது அம்மையார் ஜெயலலிதா இறந்துட்டாங்க, ரைட்டா? அம்மையார் ஜெயலலிதா ஊழலால் தண்டிக்கப்பட்டவர். ஊழல் கட்சின்னு சொன்னாரு அதிமுக. அப்ப அந்த ஊழல் கட்சியில இருந்து வரவங்க தூர்ந்த கட்சின்னு தான், தூர்ந்த சக்தி இல்ல தான் ஊழல் சார் சக்தி என்று சொன்னார். திராவிட கட்சிகளை ஊழல் சக்தின்னு சொல்லியிருக்காரு. சரி, தூர்ந்த சக்தியோ தீய சக்தியோ, இப்போ அந்த மாதிரி ஒரு சக்தியில இருந்து, அந்த மோசமான சக்தியில இருந்து வரவங்களை நீங்க சேர்த்துக்கிறீங்களே, நீங்க யார்? இன்னொன்னு, ஐயா செங்கோட்டையன் என்பவர், இன்னைக்கு நிறைய பேருக்கு வரலாறு மறந்து போயிருக்கும், வாச்சாத்தி வழக்காகட்டும், இல்ல அவர் மீதும் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்க்கப்பட்டதாக கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடந்தது. அவருமே ஒரு தேர்தல் நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து. சார். இந்த டிபேட் நிறைய இடத்துல நடந்திருக்குல்ல சார். இல்ல, எல்லாருமே இல்ல. தாவேகா சைடுல இருந்து இது நிறைய இல்ல, இல்ல, இடங்கள்ல அவங்க prove அந்த பண்ணிட்டாங்கல்ல இடத்துக்கு நான் சார். என்ன வரேன்னா, திமுக, அதிமுக, தாவேகா ஒண்ணு, அறியாதவங்க வாயில மண்ணு. இப்ப ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் குறை சொல்ற அரசியல், ஓகே ரைட். அப்போ திமுக சரியா அதிமுக சரியானா நான் அது சரின்னு நான் சொல்ல வரல. நீங்க உங்களை நம்பி உங்க கட்சிக்காரங்க வந்தாங்க. இப்போ சரி, அவங்களோட லட்சணம் என்னவா இருக்கு? இப்போ ஐயா ஆதவ் இருக்காரு. ஆதவோட வியாபார பின்னணி என்ன? அவர் என்ன தொழில் பண்றாரு? லாட்டரி வியாபாரம் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க பண்ணாங்க. அவங்களோட பின்னணி என்ன? அவர்கள் மீது என்ன பின்னணி? சார், அதுக்கு இப்போ லீமா ரோஸ் அவங்க நீங்க தவறு பேசுனது அவங்க அதுக்கு பதில் விளக்கம் கொடுத்திருக்காங்கல்ல. இல்ல, நீங்க எதுக்கு என்னோட ஃபேமிலியை பத்தி இல்ல இல்ல, அதாவது லாட்டரி வியாபாரம் என்பது ஃபேமிலி சம்பந்தப்பட்டதுல. நிறைய ஃபேமிலி மோசமாக நாசமாக போவதற்கு வித்திட்ட ஒரு விஷயம். சட்டப்படி லாட்டரி வியாபாரத்தை எந்த சட்டமும் ஊக்குவிக்கல. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சாராயம், லாட்டரி போன்ற விஷயங்கள் அறவே இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் ஒருவேளை மாநில கட்சிகளோ அல்லது மாநில அரசுகள் அதை ஒரு சட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டு தேவைப்பட்டால் நடத்துக்கலாம் தான் இருக்குது. கண்டிப்பாக லாட்டரி என்பது உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டு, டாஸ்மாக் ஆலைகள் என்பது உங்களோட சுதந்திர உரிமை, அப்படியெல்லாம் சொல்லலை சட்டம். சட்டம் எது நல்லது எது கெட்டதுன்றதை வெளிப்படையாக சொல்லுது. அப்படி இருக்கும்போது சட்டத்துல விமர்சனம் ஆகக்கூடிய வியாபாரம் பண்றவர்களை நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்க? என்னோட முதல் கேள்வி. இரண்டாவது, உங்களுக்கு தேவையான பெரும்பான்மை வந்துவிட்டது. இப்ப நீதிமன்றத்துல நிறைய வழக்குகள் இருக்கு. இன்னொன்னு, குழந்தைகள் கிட்ட இவரு பிளாக்மெயில் பண்ணி ஓட்டுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம், இல்ல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதற்கு நீதிமன்றம் இப்ப விசாரணை போயிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம்? அப்போ நீங்க ஊழலை ஒழிக்கிறீங்க, கொள்றீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஊழல்வாதிகளா இருக்கிறவங்கள உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்களா? ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க, ஊழல் இன்னும் நிரூபிக்கப்படல, குற்றச்சாட்டு இருக்கிறவங்க சரி சரி, இது கூட ஓகே ரைட்டு. கருப்பு பணம், இப்பொழுது ஜனநாயகன் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாருமே டிக்கெட் விலையில தான் வாங்கினாங்க அப்படின்னு அவரால் வேளாங்கண்ணி மாதாவுக்கு முன்னாடி நின்று சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு தாவேக ரசிகர்கள் கிட்ட, யாருக்கிட்டுமே விஜய் சார் ஃபேன்ஸு கிட்டயோ சாமானிய மக்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நாங்கள் அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த விலையில தான் நாங்கள் டிக்கெட் விற்றோம். மக்கள் விருப்பப்பட்டு அது வாங்குறாங்க அப்படின்றது கூட நம்ம அப்படி கிடையாது. இப்போ மக்கள் விருப்பப்பட்டு லஞ்சம் கொடுப்பாங்க நாளைக்கு தாசில்தார் ஆஃபீஸில், அது ஓகேவா? மக்கள் விருப்பப்பட்டு ஒரு மோதிரம் கொடுப்பாங்க ஒரு ஆர்டிஓக்கு, மக்கள் விருப்பப்பட்டு ஒரு கான்ட்ராக்ட் விருப்பப்பட்டு ஒரு அதிகாரிக்கு, இன்ஜினியருக்கு காசு கொடுப்பாரு, அது ஓகேவா? நீங்க அதாவது எதுல நீங்க எடுத்துக்காட்டு? இப்போ ஒரு விஷயங்க, தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் திமுகவுக்கு இருந்த கெட்ட பேர், திமுகவுக்கு இருந்த ஊழல் குற்றச்சாட்டு. தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் அதிமுக மீது இருந்த குற்றச்சாட்டு, அதிமுக மீது இருந்த ஊழல் குற்றச்சாட்டு. ஃபர்ஸ்ட் அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நீங்க மாற்றம்னு சொல்லிட்டு இப்ப என்ன மாற்றத்தை நீங்க போதிக்கிறீங்க? நீங்க என்ன மாற்றத்தை சொல்லுங்க? இப்போ சார், இது காமராஜர் அவர்கள் காலத்திலேயே சொன்னப்பட்ட ஒரு விஷயம் தானே. ஒரு பீரியட் இல்ல தயவு செய்து கர்ம வீரர் காமராஜரையும் இவர்களோட ஒப்பிடுவது அரசியல் இல்ல சார். அவர் சொன்னது 6 மாசம் அவங்க வந்திருக்காங்க புதுசா, அவங்களுக்கு டைம் கொடுத்து பாருங்க அப்படின்றது சொன்னதானே சார். 6 மாசம் கூட இல்ல, 110 நாட்கள்ல இவ்வளவு விஷயங்கள் ஒரு புதுசா அரசாங்கத்துக்கு திணிக்கிற மாதிரி இல்லையா? நீங்க பிரஷர் போடுற மாதிரி இல்ல சார். அரசியல் விமர்சனம் என்பது பிரஷர் தான். தங்களால் மக்களால் ஓட்டு போட்டு இன்னைக்கு ஒரு 108 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க, ரைட்டா? 108 சீட்டு ஜெயிச்ச உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, காங்கிரஸ் எல்லாம் பெரும்பான்மை கொடுத்து ஓட்டு எடுப்பு நடத்தி ஆட்சி என்பது தக்க வைக்கப்பட்டு விட்டது. அப்படி இருந்தும் கூட சோஃபா மாடல் என்ற விமர்சனம், என்னோட வார்த்தையை நல்லா பாருங்க, விமர்சனம் என்ற வார்த்தை வர அளவுக்கு நீங்க அரசியல் பண்றீங்க. குதிரை வேற அரசியல் என்று
வார்த்தை வர அளவுக்கு அரசியல். சார் இவங்களுக்கு அதாவது எப்படியாவது இன்னொரு சொல்லட்டுங்க, இன்னொரு செய்தி, இன்னொரு செய்தி, இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் சொல்லப்பட்டதுன்றதை நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? இல்ல, நான் வந்து விமர்சனத்தை வந்து அக்செப்ட் பண்றதை தாண்டி ஒரு சில ஃபேக்ட்ஸை பேசுறேன். எனக்கு விமர்சனத்துக்குள்ளன்றல இதெல்லாம் வந்து வருது அரசியல். இன்னொன்னு, தாவேக்கால அதிமுக திமுகல இருந்து வந்து சேர்ந்தவங்களுக்கு நீங்க தேர்தலில் நிக்க சீட்டு கொடுத்தீங்களா இல்லையா? ஏன் கொடுத்தீங்க? திமுகல இருந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து தாவேக்கால இருக்கிற அண்ணன் ஆதவர்ஜுனா தான் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாருன்னு பாராட்டி பேசுறாரு. சரி, இந்த ஆதவர்ஜுனா எங்க இருந்தாரு? அவரோட பூர்வீகம் என்ன? திமுக. திமுக யாரு? விஜய் அண்ணா பிரகாரம் தீய சக்தி. தீய சக்தியோட பழகி ஒண்டி உறவாடி வியாபாரம் பண்ணவரை நீங்க எதுக்கு சேர்த்துக்கிட்டீங்க? கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னது யார்? இது எதுவுமே என் வார்த்தைகள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். கல்லாப்பெட்டி கூட்டணி என்றது சொன்னது இன்னைக்கு முதலமைச்சர் மாண்புமிகு அவரு பிரச்சாரம் போகும்போது கல்லாப்பெட்டி கூட்டணி சொன்னார். இன்னைக்கு அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி யாரு கூட இருக்கு? நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் நான் கேட்கிறேன். அப்போ இதெல்லாம் முரணா இருக்கு. சரி, அடுத்து மாநில சுயாட்சின்னு வரீங்கன்னா, தமிழ்நாடு பிரச்சனைகளை இவர் ஏன் படத்துல பேசுற மாதிரியோ இல்ல ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி கேட்கிற மாதிரி இவர் ஏன் கேட்கணும்? சார், படம் ரியல் வேற ரீல் வேறன்றது கூட தாவேக்காவினரோ நாங்க தான் வார்த்தைகள்ல எதுவும் விட செயல்ல காட்டுவோம் அப்படின்றத வந்து ராஜ்மோகன் அவர்களாகட்டும் சரி, இல்ல சிஎம் விஜய் அவர்களாகட்டும் சரி சொல்லிட்டே தானே சார் இருக்காங்க. சரிங்க, செயல்ல சொல்றீங்க, சரி ரைட்டு. இப்பொழுது ஒரு கேள்வி, 200 யூனிட் ஃப்ரீனா சாமானியர்கள் என்ன நினைப்பாங்க? கரண்ட் பில் குறையணும். ஆனா கரண்ட் பில் குறையல. இப்ப என்ன பண்ண போறீங்க? அதுக்கான ஆக்ஷன்ஸ் தான் இப்ப எடுத்துட்டு இருக்கோம் நாங்க. எவ்வளவு நாள் கழிச்சு 2 பில்லு வந்துருச்சு. ஆட்சி வந்த உடனே ஒரு பில்லு 3 மாசம்னு வச்சுக்கோங்களேன். 3 மாசத்துல வந்து ஃபர்ஸ்ட் மாசம் கட்டினவங்க 3வது மாசம் திருப்பி கரண்ட் பில்லு, 2வது மாசம் கட்டினவங்க இப்போ அடுத்த மாசம் கட்ட போறாங்க. இப்போ அடுத்த 2 மாசம் பில்லு கட்டிட்டாங்க மக்கள். நான் வந்து எதையுமே பொத்தாம் பொதுவாக சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்போ உங்க வீட்டுல கூட இப்போ என் வீட்டுல கரண்ட் பில் கூட வந்திருக்கு. நீங்களும் கரண்ட் தான் யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். கரண்ட் பில்லு கூட கட்டுவீங்க. கூட பொதுவா பேசணும், மக்களுக்காக பேசும். ஆட்சிகள் வரும், காட்சிகள் போவோம், அரசியல்வாதிகள் வருவாங்க போவாங்க, அது வேற விஷயம். பட் கரண்ட் பில்லு கூடி இருக்கா இல்ல? அப்போ நீங்க சொன்ன சமிக்கை என்ன தோணுச்சுன்னா, இவர் வந்தா இன்னொன்னு விஜய் சாரோட வாக்குறுதிகளை வச்சுதான் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு கிடையாது. அட்லீஸ்ட் சொல்ல காப்பாத்து சார், சொல்ல காப்பாத்துறது தான் இப்போ இந்த தாய்மாமன் சீர்திட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிருக்காரு, வரவேற்கிறோம். அப்புறம் பேருந்துகளுக்கு எல்லா பேருந்துகள்லயுமே இலவசம் வரவேற்கிறோம். சிலிண்டர்ல வந்து அட்லீஸ்ட் 3 சிலிண்டர், அன்னபூரணி சிஸ்டம் பாதி பூரணி ஆகி போச்சு. 6 சிலிண்டர் 3 சிலிண்டர் வந்ததுக்கு அப்புறம் இல்ல சார், அவங்க ஒரு திமுக தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா? திமுக தான் எதிர்கட்சி தலைவங்க, எதிர்கட்சியா இருக்கிறது அவங்க தானே சார். கடந்த ஆட்சி பண்ணது திமுக தானே சார். அப்ப வேற யாரை எடுத்து பேசணும்? திமுக அதிமுகன்றதை தாண்டி நீங்க பேசின பேச்சு ஏதோ இந்திய துணைக்கண்டத்திலே நீங்க தான் ஏதோ தூய கட்சி மாதிரியும், நீங்க தான் அப்படியே புனிதர் போலலாம் வேஷம் கட்டிட்டு பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா, திமுகவை பாரு அதிமுக பாரு அப்படின்ற மாதிரி அவங்க பிரச்சாரம். இப்ப கடந்த ஆட்சி யார் சார் பண்ணா? அப்போ திமுக. கடந்த ஆட்சி திமுக பண்ணுச்சு. இந்த திமுகவோட சேர்ந்து துறையில லீக்கேஜ் இருக்குன்றத வந்து சொல்றாங்க. திமுகவோட சேர்ந்து படம் நடிச்சீங்களா நடிக்கலையா? இந்த திமுக குடும்பத்தோட சேர்ந்து உங்களோட படங்கள் ஓடிச்சா இல்லையா? அந்த காசை சம்பளமா நீங்க வாங்குனீங்களா வாங்கலையா? புலிப்படத்துக்கு நீங்க வந்து வருமான வரி கட்டாம சோதனையில உங்க பணம் மாட்டி அரசாங்கத்தோட பணம் கட்டாம உங்க மீது வழக்கு இருக்கா இல்லையா? அது அட்வான்ஸ்ட் டாக்ஸ் பேயர் சார். சோ புலி படத்துக்கு மேடம் நானும் டாக்ஸ் கட்டுறேன். அட்வான்ஸ் டாக்ஸ் பேமெண்ட் என்னன்றது தெரியும். கையங்கலமா மாட்டுறது அது வந்து கணக்குல வரல. அதுக்கப்புறமா இவரு சொல்றாரு, நான் இதுக்கு செலவு பண்ணேன் 80 லட்சம் ரூபாய், அதுக்கு செலவு பண்ண அதை ஏத்துக்கலாம். நீங்க லேட்டா 6 இயர்ஸ் கழிச்சு வந்து அதை கிளைம் பண்றீங்கன்ற ஒரு வாதங்கள் இப்ப அதெல்லாம் வச்சு கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிச்சு. கோர்ட் கட்ட சொல்லிச்சு. கோர்ட் ஏத்துக்காதா? கோர்ட் இதெல்லாம் கேட்காதா? கோர்ட் என்ன அதிமுக ஜட்ஜா இல்ல கோர்ட் என்ன திமுக ஜட்ஜா? கோர்ட்ல வச்ச வாதங்கள் போய் பணத்தை கட்ட சொல்லிட்டாங்க. கார் வாங்குனீங்க, அதுக்கு ஒழுங்கா முறையா வரி கட்டினீங்களா? இதெல்லாம் வந்து என்ன எனக்கு தெரியுமா? இவர் கார் வாங்குவார். இவர் வந்த பாதையை சொல்றேன். இவரோட சினிமா ஸ்டார்டம்ன்றது உச்சம். இவர் ஒரு படம் நடித்தாரு, விஷயம் பண்றாருன்னா அதை நிறைய பேர் ரசிக்கிறாங்க, அது வேற. அவங்கள மக்கள் ரசிக்கிறாங்கன்றதுனால அதெல்லாம் வந்து ஏத்துக்கணும்னு இல்லையா? இப்ப என்ன திமுக கிட்ட கேட்டீங்கன்னா, ஆமா திமுக ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. திமுக அண்ணா திமுகல இருந்து வந்தவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. அதிமுக எடுத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்து கோர்ட் தண்டிக்கப்பட்டவர்.
நான் அந்த நிலைப்பாடு தானே எடுக்க முடியும். ஒரு கட்சிக்கு மாத்தி மாத்தி நிலைப்பாடு எடுக்க முடியாது இல்லையா ஒரு பத்திரிகையாளரா? இப்ப திமுகல இருக்கிற குறைகள் பேசுறோம், அதிமுகல இருக்கிற குறைகள் பேசுறோம், தாவாக்கில குறையே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த வாதம் எப்படி நம்ம ஏற்புடையதாக இல்ல சார், அப்படி இல்ல. முதல் கோணம் முற்றிலும் கோணம், ஆரம்பமே சரியில்லை. இதுவரையில இருந்த கட்சி யாருமே குதிரை பேர அரசியலோட ஆரம்பிக்கல. அரசியல அம்மையார் லீமா ரோஸ் சொன்னாங்களே, தாவேகாவும் அதிமுகவும் பேசி கொண்டிருக்கிறது, விரைவில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு கவர்னர் நம்பர் இல்லாதப்போ பேசினப்போ அந்த பேச்சுக்கு என்ன பொருள்? என்ன பொருள் அது? ஃபைன் சார். நிறைய விஷயங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.